சேலம் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் லாரி மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். குறிஞ்சி நகரைச் சேர்ந்த சண்முகம் வேலை முடிந்து வீடு திரும்ப பெங்களூரு சென்னை நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது லாரி மோதியதாக சொல்லப்படுகிறது. இதில் சண்முகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ராமராஜபுரம் கிராமத்தில் புங்கனூர் நாட்டுப்பசு ஒன்று 1 அடி உயரத்தில் கன்று ஈன்றதை பொதுமக்கள் ஆச்சரியமாக பார்த்து செல்கின்றனர். விவசாயி விஜயகுமார் என்பவர் வளர்த்து வரும் பசுமாடு கன்று ஈன்றதை வீட்டில் குழந்தை பிறந்தது போல அவரது குடும்பத்தினர் கொண்டாடினர். பசுவையும் கன்றையும் மஞ்சள் நீரால் குளிப்பாட்டி ஊட்டச்சத்து உணவுகள் ஊட்டி மகிழ்ந்த அவர்கள் ஆட்டுக்குட்டி போல் இருக்கும் கன்றை காண வரும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் வடவள்ளி பகுதியில் சாலையோரம் சுற்றித் திரிந்த யானைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சாலையோரத்தில் நிற்பதாக நினைத்து சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டிகளை யானைகள் துரத்தின. மாலை நேரங்களில் பயணிப்போர் கவனமாக செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு சென்னையைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தங்கமுலாம் பூசப்பட்ட வீணையை காணிக்கையாக அளித்துள்ளார். நீரஜா விஜயகுமார் குடும்பத்தினர் சார்பில் சுமார் 10 கிலோ எடை கொண்ட காப்பரில் வீணை செய்து தங்கமுலாம் பூசப்பட்டு அம்மனுக்கு காணிக்கையாக வழங்கினர். மேலும் அம்மனுக்கு பிரம்மாண்டமான ரோஜா மற்றும் தாமரை மாலைகளும் சமர்ப்பிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை தாக்கிய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புளியங்குடியிலிருந்து சுரண்டை சென்ற பேருந்தின் படிக்கட்டில் கல்லூரி மாணவர்கள் நின்றதாகவும் அதுகுறித்து கேட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து ஓட்டுநர் தனது சக ஊழியர்களிடம் தெரிவித்த நிலையில் சுரண்டை பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்த நிலையில் ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கசக்கால்வாயில் ஜேசிபி மற்றும் லாரி மூலம் மணல் கொள்ளை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் காவல் மற்றும் வருவாய்த்துறை நடவடிக்கை இல்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். அளவுக்கு அதிகமாக எடுக்கப்பட்ட மணலால் கரையில் உள்ள விடுதியின் மதில் சுவர் இடிந்து விழும் நிலைக்கு சென்றுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சாலை விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரநல்லாம்பாளையத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் தனது மனைவி பூங்கொடியுடன் வீராட்சிப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றுள்ளார். அப்போது சேலத்திலிருந்து கேரளா நோக்கி சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் பூங்கொடி ராஜேந்திரன் கண்முன்னே உயிரிழந்தார். பெரம்பலூர் புத்தக திருவிழாவை 4 நாட்களில் 15,700 பேர் பார்வையிட்டுள்ளனர். பெரம்பலூர் நகராட்சி திடலில் நடைபெற்று வரும் 9வது புத்தக திருவிழாவை பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பார்வையிட்டு சிந்தனை அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் 19,91,000 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே நடைபெற்ற திருமண விழாவில் நடிகர் ரோபோ சங்கர் நடனமாடி பொதுமக்களை உற்சாகப்படுத்தினார். கச்சிராயபாளையம் பகுதியில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட அவர் சிறுவர்களோடு நடனமாடி உற்சாகப்படுத்தினார். மானாமதுரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் மதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பூட்டு போட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நயினார் மற்றும் அவரது சகோதரர் தங்களுக்கு சொந்தமான இடத்தின் ஒரு பகுதியை மதிமுக கொடிக்கம்பம் அமைக்க பதிந்து கொடுத்துள்ளனர். மீதமுள்ள இடத்தை வேறு ஒருவருக்கு பத்திரப்பதிவு செய்த நிலையில் பத்திரத்தை வழங்காமல் அலைக்கழிப்பதாக கூறி மதிமுகவினர் அலுவலர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனை பாதுகாவலர் சிகிச்சைக்காக வந்தவரிடம் தரக்குறைவாக ஆபாச வார்த்தையில் பேசி மிரட்டல் விடும் வீடியோ வெளியாகியுள்ளது. இருவருக்கும் இடையே என்ன பிரச்சினை என தெரியாத நிலையில் தற்காலிக பாதுகாவலர் மகேஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது.
விருதுநகர் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை தடுக்க முற்படும் அரசு அலுவலர்களை அச்சுறுத்தினால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் ஜெயசீலன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் மணல் மற்றும் இதர கனிமங்கள் வெட்டி எடுப்பது, அதை தடுக்க முற்படும் அரசு அலுவலர்களை அச்சுறுத்துவது போன்ற குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 205 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். டெக்சாஸில் இருந்து C-17 ராணுவ விமானம் மூலமாக இந்தியர்கள் பஞ்சாபிற்கு வருகின்றனர். அமெரிக்காவின் 47வது அதிபராக கடந்த மாதம் பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை ட்ரம்ப் முடுக்கிவிட்டார். அதில் ஒன்று அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற முழக்கம். அதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை அந்நாட்டு அரசு தற்போது வெளியேற்றி வருகிறது. கடந்த சில நாட்களில் மட்டும் ஏறத்தாழ 5000 பேர் அமெரிக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் 205 பேரை அமெரிக்கா திருப்பி அனுப்பியுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து அமெரிக்க ராணுவத்தின் C-17 போர் விமானம் மூலம் இந்தியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மற்றும் பஞ்சாபைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் கூறப்படுகிறது. 205 இந்தியர்களுடன் அமெரிக்க ராணுவத்தின் C-17 போர் விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸ் விமான நிலையத்தை இன்று வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் ஏறத்தாழ 18,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்கா பட்டியல் தயாரித்து வரும் நிலையில் விரைவில் அடுத்தடுத்த கட்டங்களாக மேலும் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று தகவல் கூறப்படுகிறது. மெக்சிகோ, எல் சால்வடார் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் அதிகளவிலாக சட்டவிரோத குடியேறிகளை கொண்ட 3வது நாடாக இந்தியா இருப்பதாக அந்நாட்டு ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை திருப்பி அனுப்பும் அமெரிக்காவின் நடவடிக்கையை மத்திய அரசு ஆதரித்து வருகிறது. டிசம்பர் மாதம் அமெரிக்கா சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாடுகளிலும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திரும்பப் பெறுவதை ஏற்பதாக கூறினார். அமெரிக்காவிலிருந்து எவ்வளவு இந்தியர்களை திரும்பப் பெறுவது என்பதை இந்தியா சரிபார்த்து வருவதாக தெரிவித்தார். இதனிடையே பிப்ரவரி 12ஆம் தேதி 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா செல்கிறார். இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு வரும் நிலையில் பிரதமர் மோடியின் அமெரிக்க சுற்றுப்பயணம் எந்தவித மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நகர்ப்புற நக்சல் மொழியில் பேசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்பவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஏழைகளை பற்றி பேசுவது சலிப்பாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். மக்களவையில் ராகுல் காந்தியை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி, சில மனிதர்கள் வெளிப்படையாகவே நகர்ப்புற நக்சல்கள் மொழியில் பேசுவதாக கூறினார். நகர்ப்புற நக்சல்கள் மொழியில் பேசுபவர்கள் நாட்டின் அரசியலமைப்பு, இறையாண்மை மற்றும் ஒற்றுமை குறித்து அறவே புரிந்து கொள்ளாமல் நாட்டிற்கு எதிராக போர் அறைகூவல் விடுவதாக மோடி தெரிவித்தார். தனது சட்டை பாக்கெட்டுகளில் அரசியலமைப்பை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எப்படி இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையை கடினமாக மாற்றினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இஸ்லாமிய பெண்களின் உரிமையை காக்கும் வகையில் முத்தலாக் சட்டத்தை பாஜக கொண்டு வந்ததாக பிரதமர் மோடி கூறினார். மேலும் அரசியலமைப்பின் அடிப்படையில் நாங்கள் வாழ்வதாகவும் விஷ அரசியலை ஒருபோதும் நாட மாட்டோம் என பிரதமர் குறிப்பிட்டார். इंडियन स्टेट के सामने मोर्चा लेना, ये अर्बन नक्सल की भाषा बोलने वाले, इंडियन स्टेट के खिलाफ लड़ाई की घोषणा करने वाले न संविधान को समझ सकते हैं, न देश की एकता को समझ सकते हैं. ஓபிசி பிரிவினரை பாஜக புறக்கணிப்பதாக பேசும் ராகுல் காந்தி சாதியை குறித்து பேசுவதை பேஷனாக வைத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகளாக ஓபிசி எம்பிக்களின் கோரிக்கையான ஓபிசி ஆணையத்தை அமைக்காமல் அவர்களை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதாயம் மட்டுமே தேடியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்.
ஓபிசி சமூக மக்களுக்கான அங்கீகாரத்தை பாஜக அரசு வழங்கியதாகவும் அனைத்து துறைகளிலும் ஓபிசி பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான உரிமை, வாய்ப்பு மற்றும் அங்கீகாரத்தை பாஜக அரசு பெற்று தந்ததாகவும் பிரதமர் மோடி கூறினார். जाति की बातें करना कुछ लोगों के लिए फैशन बन गई है. पिछले 30 साल से सदन में आने वाले ओबीसी समाज के सांसद दलों के भेदभाव से ऊपर उठ करके एक होकर के 30-35 साल से मांग कर रहे थे कि ओबीसी कमीशन को संवैधानिक दर्जा दिया जाए. जिन लोगों को आज जातिवाद में मलाई दिखती है, उनको उस समय ओबीसी समाज की याद नहीं आई. ये हम है. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர் அமெரிக்க பயணம் மேற்கொண்டதாக ராகுல் காந்தியின் கருத்துக்கு பதிலடி கொடுத்து பேசிய பிரதமர் மோடி வெளியுறவு கொள்கைகளில் அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுவதாக தெரிவித்தார். போதிய ஞானம் இல்லாதவர்கள் நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென பிரதமர் கூறினார். குடியரசுத் தலைவரின் உரை சலிப்பை ஏற்படுத்தியதாக ராகுல் காந்தியின் கருத்து குறித்து பேசிய பிரதமர் மோடி ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்பவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஏழைகளை பற்றி பேசுவது சலிப்பாக இருக்கும் என்றார். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் விமர்சனம் குறித்து பேசிய பிரதமர் மோடி ஏழை குடும்பத்தில் பிறந்து நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்வு பெற்றுள்ள பெண்ணை மதிப்பது என்பது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் அவரை அவமதிப்பதன் மூலம் உங்களின் அரசியல் விரக்தியை அறிய முடிவதாக பிரதமர் தெரிவித்தார். பெண்கள் தலைமையில் வளர்ச்சி என்ற மந்திரத்தில் நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் மீதான விமர்சனம் சிதைந்த மனநிலையை காட்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்.